நம்மளுடைய இந்தியாவிலே இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களை போலவே சொத்துல சம பங்கு வழங்கப்படணும் அப்படிங்கிற சட்டத்தை இயற்றியது இந்தியாவிலே முதன்மை மாநிலம் தமிழ்நாடு தான். அதை செஞ்சு முடிச்சது திராவிட முன்னேற்ற கழகம் தான். எதுக்காக இந்த ஒரு விஷயத்தை இப்ப நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பெண்களுக்கு எல்லா சொத்திலுமே சம பங்கு உண்டு அப்படிங்கிற ஒரு சட்டம் இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கு. எல்லா பெண்களுமே எங்களுக்கும் சொத்துல சம பங்கு இருக்கு, ஆண்களுக்கு எவ்வளவு பிரிக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஷேர் எங்களுக்கும் பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க கோரிக்கைகளாக முன் வச்ச ஒரு காலம் போய் இன்னைக்கு அதை அவங்க தங்களுடைய உரிமைகளாகவே நீதிமன்றத்துல போய் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்தது யாரு அப்படிங்கிற ஒரு வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கணும். குறிப்பா சொல்லணும்னு சொன்னா, சமூகத்திலையும் பொருளாதாரத்திலும் குடும்பத்திலையும் பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்பட்டாதான் பெண்கள் சுயமரியாதையோடு தலை நிமிர்ந்து ஒரு இடத்துல நடக்க முடியும் அப்படிங்கிறத உணர்ந்தது இந்தியாவினுடைய துணை கண்டத்திலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கம் தான். அதை செஞ்சு முடிச்சவர் பெரியார் தான். அதனாலதான் பெரியார் அவங்க தன்னுடைய சுயமரியாதை இயக்கத்தை துவங்கின உடனே பெண்களுக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை எழுதுவதற்கும் பேசுவதற்கும் பெரியார் அவங்க தொடங்கினாங்க. பெரியாருடைய பெண்ணுரிமை கருத்துகள் அப்படிங்கிறது இங்க ஒண்ணுதான். என்ன விஷயம்? ஆணும் பெண்ணும் சமமா தான் இருக்கான். அவங்க இரண்டு பேருக்கும் உடல் ரீதியான வேறுபாடுகளை தவிர மற்ற எல்லா விஷயங்களுமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமா இருக்கும் பொழுது, ஆண் மட்டும் மேலாதிக்கத்தை போலவும் பெண்கள் மட்டும் கீழ்ப்பணிந்தவர்களை போலவும் ஏன் நடத்தப்படுறாங்க? பெண்களுடைய உரிமைகள் மட்டும் ஏன் இங்க நசுக்கப்படுது? அவங்க தனியா போய் பொருளாதாரம் கற்பதற்கான உரிமை மறுக்கப்படுது. அவங்களுக்கு இஷ்டப்பட்ட ஆடை அணியறதுக்கான உரிமை மறுக்கப்படுது. அதே குடும்பத்துல இரண்டாவதோ மூணாவதோ மகளா பிறந்திருப்பாங்க. ஆனா ஆணுக்கு ஒரு வகையான சொத்தையும் பெண்களுக்கு ஒரு வகையான சொத்தையும் கொடுக்குறாங்க. இல்லாட்டி பெண்களுக்கு சொத்தே வழங்காம அவங்களை மறுக்கிறாங்க அவங்களுடைய உரிமையை. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் இங்க இருக்கு? இதையெல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெரியார் அவங்க தொடர்ச்சியாக பெண் உரிமைக்காக போராடினாங்க. தொடர்ச்சியாகவே பெண்கள் எந்த இடத்துலயுமே உயர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மதத்தின் பேராலும் சாதியின் பேராலும் அவங்கள தொடர்ச்சியாக ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ பெரியார் அவங்க நினைச்சது ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு, நம்ம பெண்களை அதிகாரப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கல்வியை கொடுக்கணும். ரெண்டாவது விஷயம், பெண்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுக்கணும். இது ரெண்டுமே ஒரு பெண்ணுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா எந்த விதமான ஆணையுமே அவ சார்ந்து வாழ மாட்டா. அவளுக்கு என்ன வேணுங்கிறத அவளே தேர்வு செய்யற அறிவை அவளுடைய கல்வி அவளுக்கு கொடுத்துரும். அவ என்ன செய்யணும்னு நினைக்கிறாளோ அதை அவளே சுயமா போய் செய்யறதுக்கான பொருளாதாரம் அவட்ட இருந்தா அதையும் அவ செஞ்சு முடிப்பா. அப்ப ஆண்களை போலவே பெண்களும் மாறிடுவாங்க அப்படிங்கிறத பெரியார் நம்பினாரு. இன்னைக்கு நம்ம பாக்குறோம்ல, வழக்கறிஞர் தொழில இருந்து ஐடி துறையில் வரைக்கும் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற பதவி வரைக்கும் முழுக்க முழுக்க பெண்கள் போய் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இது அனைத்துக்குமான காரணம் பெரியார் அன்னைக்கு அவங்க போட்ட விதை தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பெரியார் அவங்களுடைய சித்தாந்தமும் திராவிட இயக்கத்தினுடைய கருத்தியல் கோட்பாடுகளும் தான் இங்க பெண்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கு. இதுக்கு விதை போட்டது யாரு அப்படின்னு சொன்னா 1929 செங்கல்பட்டுல நடந்த சுயமரியாதை மாநாட்டுல பெரியார் அவங்க பல்வேறு கோரிக்கைகளை அங்க தீர்மானங்களாக இயற்றுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, 16 வயசுக்கு கீழேயே பெண்களுக்கு இங்க திருமணம் அப்படிங்கிறது நடக்குது. அப்போ குழந்தை திருமணத்தை நிறுத்தணும், 16 வயதுங்கிறத நம்ம நிர்ணயம் செய்யணும் திருமணத்துக்கு அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு விவாகரத்து உரிமையை கொடுக்கணும். பெண்கள் யாரை தேர்வு செய்யறாங்களோ அவங்கள திருமணம் செய்யறதுக்கான உரிமையை அவங்களுக்கு கொடுக்கணும். வேறொரு மதத்தை சார்ந்த வேறொரு சாதியை சார்ந்தவங்களை திருமணம் பண்ண ஆசைப்படுறாங்கன்னா அதுக்கான உரிமை அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் ஏராளமான தீர்மானங்களை அந்த சுயமரியாதை மாநாட்டுல வச்சாங்க. தீர்மானங்களை பெரியார் அவங்க ஏற்றக்கூடிய நேரத்துல முத்தமிழறிஞர் கலைஞர் அவங்களுடைய வயசு வெறும் 5 தான். அப்போ மேடையில பேசிட்டு இருக்கிற பெரியாருக்கு தெரியாது 5 வயசுல இருக்கக்கூடிய கலைஞர் தான் என்னுடைய இந்த ஒட்டுமொத்த தீர்மானங்களுமே எதிர்காலத்துல சட்டமா கொண்டு வர போறான் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை தொடர்ந்துதான் அண்ணா அவங்களுடைய மறைவுக்கு பிறகு பெரியார் அவங்களுடைய ஆதரவோட முத்தமிழ் அறிஞர் அவங்க இந்த கழகத்துக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகவும் பொறுப்பு வகிக்கிறாங்க. பொறுப்புல வந்த உடனே சில ஆண்டுகள்ல, அதாவது 1989 முத்தமிழறிஞர் கலைஞர் அவங்க பழமைவாத சிந்தனைகளா இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை மாத்திட்டு பெண்களுக்கும் பரம்பரை சொத்துல சம பங்கு உண்டு அப்படிங்கிற ஒரு சட்டத்தை சட்டமன்றத்துல ஏற்றாரு. இயற்றக்கூடிய நேரத்துல கூட முத்தமிழறிஞர் கலைஞர் அவங்க சட்டமன்றத்துல சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, 1929 செங்கல்பட்டுல நடந்த சுயமரியாதை மாநாட்டுல பெரியார் அவங்க சொன்னதை 60 ஆண்டு காலம் கழிச்சு என்னுடைய 65வது வயசுல இந்த ஒரு விஷயத்த நான் சட்டமாக இங்க இயற்றுறேன். இருந்தாலும் கூட இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கு 60 ஆண்டு காலம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஒரு வருத்தத்தை தருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னாரு. இந்த சட்டம் அப்படிங்கிறது பல்வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வரும், பெண்களுக்கும் இந்த சமூகத்துல பெரிய அந்தஸ்தை ஏற்படுத்தும். இந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்காக எனக்கு உறுதுணையாக பல்வேறு அமைச்சர்கள் இங்க இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கலைஞர் அவங்க அன்னைக்கு பேசினாங்க. இன்னைக்கு எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராகவும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவங்க எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அந்த திட்டம் இன்னைக்கு இந்தியாவுக்கே வழிவகை செய்யக்கூடிய வகையில இருக்கு. இன்னைக்கு நாம என்ன திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டுல கொண்டு வரோமோ இந்த திட்டங்களை தான் பல்வேறு மாநிலங்கள் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளாகவே கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம மாசம் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு திட்டத்தை தான் அவங்களும் இன்னைக்கு காப்பி பண்றாங்க.
நம்ம காலை உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா இந்த திட்டத்தை உலகத்துல பல்வேறு நாடுகள் அவங்களுடைய நாடுகள்ல நடைமுறைப்படுத்துறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ இது போல இன்னைக்கு நாம கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எப்படி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வழிகாட்டுதோ அதே போல முத்தமிழறிஞர் கலைஞர் அவங்க கொண்டு வந்த இந்த பெண்களுக்கு பரம்பரை சொத்துல சம பங்கு உண்டு அப்படிங்கிற சட்டத்தை ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு கிட்டத்தட்ட 16 வருஷங்கள் ஆயிருக்கு. கலைஞர் அவங்க இந்த சட்டத்தை சட்டமன்றத்துல இயற்றுறாங்க. இந்த ஒரு சட்டம் பெண்களுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறத இந்தியாவிலேயே முதலாக ஏற்றுக்கொண்ட மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த ஒரு சித்தாந்தத்தை பெண்களையும் நம்மை போல சம மனிதர்களாக மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒட்டுமொத்த இந்தியாவுமே புரிஞ்சுக்கிறதுக்கு ஏறத்தாழ 16 வருஷம் ஆயிருக்கு. அப்போ 16 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்திய சொத்துரிமை சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை இயற்றி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொத்துல பங்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு சட்டத்தையே கொண்டு வராங்க. இந்த ஒரு சட்டத்தை கூட பல நபர்கள் எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய நேரத்துல அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள் பெண்களுக்கு சொத்துல சம பங்கு உண்டுங்கிறது அவங்களுடைய அரசியலமைப்பு உரிமை அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லா பெண்களுக்கும் சொத்துல சம பங்கு இருக்குங்கிறத உறுதி பண்ணியிருக்காங்க. அப்ப இது போல திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த சட்டங்கள் என்னென்ன அப்படிங்கறத அடுத்தடுத்த வீடியோக்குள்ள தொடர்ச்சியா பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ச்சியா பார்க்க நம்மள மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.